அதிலயே அரசியல்வாதி நக்கீரன் அவரு வந்து அ ஒரு ஒரு சில விஷயங்கள் ரிவீல் பண்ணாங்க. அதுல ஒரு அரசியல்வாதியும் இருக்காங்க. ஒரு பெரிய பிசினஸ் மேனும் இருக்காங்க. ஒரு 3, 4 பேர் இருக்காங்க. அந்த அந்த வந்து அந்த அந்த கருப்பு புள்ளிய வந்து வெளிய கொண்டு வர முடியாது. அந்த அவங்க யாருன்றது வெளிய கொண்டு வராத அளவுக்கு அவங்க செல்வாக்குலயும் சரி, அரசியலும் சரி எல்லாத்துலயும் அவங்க முன்னோக்கி இருக்காங்க. பெரிய ஆளா இருக்காங்க. அந்த ஆட்கள வந்து கொண்டு வர முடியாத சூழல. ஒரு ஃபர்ஸ்ட்டு அந்த சித்ராவோட ஹஸ்பண்ட் வந்து வெளிய வந்துட்டு, அவர் உளறுன சில விஷயங்கள் நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல அவர் சொன்னாரு, "என் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல. அப்போ அ தெரிஞ்சுக்குங்க, இதுக்கு பின்னாடி அவ சாவுக்கு பின்னாடி சில பேர் இருக்காங்க. 2, 3 பேர் இருக்காங்க. நான் சொல்ல முடியாதுங்க. என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லங்க. குடுத்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க." அப்படின்ற மாரி தான் சொன்னாரு. அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நாள் கழிச்சு, அப்படியே பேச்சு மாத்துனாரு. பல்டி அடிச்சாரு. அப்போ என்ன பேசினாரு அவரு? அவ சித்ரா வந்து கேஷுவலா தான் வந்தா, கேஷுவலா தான் பேசினா, எப்பவும் போல தான் சிரிச்சுட்டு பேசிட்டு இருந்தா. குளிக்க போறா. எப்பவுமே அவ ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தா குளிப்பாங்க. குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி தாங்க வந்து பேசுவா. அது மாரி நெனச்சு அவ குளிக்க போறான்னு நெனச்சுட்டு நான் தம் அடிச்சுட்டு நான் வெளிய நின்னுட்டு இருந்தேங்க. சடனா வந்து ஒரு சவுண்டு. உள்ள போய் பார்த்தா லாக்கு. நான் அங்க போய் ஓடி போய் நான் சாவி வாங்கிட்டு வந்து தொறந்து பார்த்தா தொங்கிட்டு இருக்கா. இந்த கத தான் பேசுனாரு. இதே பல்டி அடிச்சாரு.